அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த அதிர்ச்சி தகவல் நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்கிற காஷ்மீரை அதிரடியாக பிடிப்பதற்கு ஒரு திட்டம் வகுத்துக்கிட்டு வருது அப்படிங்கிற செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்குது. இது பற்றி நாம் விசாரித்த போது மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த அதிரடியான செய்தியை பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுக்காக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே வீடியோவுக்கு போகலாம். கடந்த சில வாரங்களாகவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லையும் சரி, கில்கித் பல்திஸ்தான்லையும் சரி, பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து வர்றது நமக்கு தெரியும். ஏற்கனவே கில்கித் பல்திஸ்தானில் இந்தியாவுடைய தேசிய கொடியை, நம்முடைய மூவர்ண கொடியை ஏற்றி பல இடங்களில் போராட்டத்தை நடத்தினாங்க. அவங்க வெளிப்படையாகவே எங்களுக்கு பாகிஸ்தானோடு இருக்க இஷ்டம் இல்லை, நாங்கள் இந்தியாவோடு இணையத்தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே தெளிவாகவே சொன்னாங்க, இந்தியாவோட காஷ்மீரில் பெரிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றாங்க. எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இந்தியா காஷ்மீருடைய வளர்ச்சிக்கு பயன்படுது. இன்னும் சொல்லப்போனால் பிற இந்திய மாநிலங்களை விட நம்முடைய காஷ்மீருக்கு நாம் அதிகப்படியான ஃபண்ட்ஸை கொடுக்குறோம் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற மக்கள் உணர்ந்து போராட்டம் நடத்தினதை பார்த்தோம். கடந்த சில வாரங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இருக்குது இல்லையா, அங்கேயும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து வருது. நேற்று அங்கு பேசிய சில தலைவர்கள் வெளிப்படையாகவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, விரைவில் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் கில்கித் பல்திஸ்தானையும் தன்னோட இணைக்க போகுது, அதற்கான திட்டங்களை இந்தியா வகுத்து ரெடியாக வச்சிருக்குது. அப்படி இந்தியா செய்ய தவறுனா கூட நாங்கள் போய் இந்தியாவோட இணையறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். பாகிஸ்தான் எப்போதுமே எங்களை ஆக்கிரமித்து இப்படியே அடிபணிய வச்சிருக்கலாம் அப்படின்னு கனவு காணக்கூடாது. அந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு எங்களுடைய தொப்புள்கடி உறவுகள் இந்தியாவுடைய காஷ்மீர் பகுதியில் ரொம்ப செல்வ செழிப்போட, சுதந்திரத்தோட, அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்து வர்றத நாங்கள் கண்கூடாக பார்க்கும்போது எங்களுக்கு வயிறெல்லாம் எரியுது. பாகிஸ்தான் மட்டும் எங்களை ஆக்கிரமிக்காமல் இருந்திருந்தா நாங்களும் இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை தானே இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு அந்த தலைவர்கள் பேசினாங்க. மேலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்த மக்களும் சரி, கில்கித் பல்திஸ்தானை சேர்ந்த மக்களும் சரி, ஒருபோதும் நாங்கள் பாகிஸ்தானை எங்களுடைய நாடாக நாங்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, ஒருபோதும் எங்களுடைய நாடாக நாங்கள் அதை பாகிஸ்தானை ஏற்றுக்கொண்டதே இல்லைன்னு அங்கே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நேற்று பேசிய அந்த லோக்கல் தலைவர்கள் பேசுகிறாங்க. மேலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கில்கித் பல்திஸ்தான் மக்களும் நாங்களும் கைகோர்த்துட்டோம், இனிமேல் எங்களை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சரி, எதுக்கு திடீர்னு இந்த மக்கள் சில மாதங்களாகவே போராடிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது பாகிஸ்தான் செய்த வேலை தான் காரணம். இத்தனை நாளாக பாகிஸ்தான் என்ன சொல்லுச்சு இந்த மக்கள்கிட்ட அப்படின்னா, உங்களுடைய பகுதிகளை எல்லாம் விரைவில் நாம் சுதந்திர நாடாக மாற்றிடுவோம், அதுக்கு பிறகு நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். ஆனால் அதுக்கு இந்தியா தான் தடையாக இருக்குது. ஏன்னா இந்தியாவிடம் இருக்கிற காஷ்மீர் பகுதியையும் சேர்த்து ஒரே சுதந்திர நாடாக நாங்கள் ஆக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, இந்தியாவிட்டிருந்து நாங்கள் அந்த காஷ்மீர் பகுதியையும் ஆக்கிரமிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு முழு சுதந்திரம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 70 ஆண்டு காலமாக அந்த மக்கள் அவங்கள நம்பவும் செஞ்சாங்க. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை தூக்கிட்டு ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடைய பிற மாநிலங்களைப் போல சம உரிமையோடு ஆக்கினார் இல்லையா. அதற்கு பிறகு
ஜம்மு காஷ்மீரில் பயங்கரமான வளர்ச்சி. எல்லாரும் என்ன நினச்சாங்க, சிறப்பம்சத்தை தூக்குனா காஷ்மீர் பத்திக்கிட்டு எரியும், அழிஞ்சு போயிடும் காஷ்மீர்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் பேசிக்கிட்டே இருந்ததை நம்ம பார்த்தோம். சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அவங்க அந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு உரிமைகளை கொடுத்ததில் இருந்து இதே பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படித்தான் பேசி வந்தாங்க. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் துணிஞ்சு அந்த சிறப்பு அதிகாரத்தை தூக்கின பிறகு ஜம்மு காஷ்மீர் மக்கள் கண்கூடாக பார்க்கிற அந்த வளர்ச்சி அவங்களையே ஆச்சரியப்பட வைக்குதுன்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீருடைய பெரும்பாலான பகுதிகளுக்கு ரயில் போக்குவரத்து வசதியே கிடையாதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அதுக்கெல்லாம் சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, அது உயர்ந்த மலைப்பகுதிகள், அங்கே எந்நேரம் பனிப்பொழிவு இருக்கும், இதுல எல்லாம் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறது, ரயில்வே ட்ராக் கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு மிக பிரமாதமாக ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்தார். சாலை திட்டங்கள், எக்ஸ்பிரஸ்வேக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில். அது மட்டும் இல்லை, காஷ்மீர் மக்களுடைய வளர்ச்சிக்காக பெரிய அளவில் அங்கே டூரிசத்தை ப்ரமோட் பண்ணாங்க. இதனால் இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் ஜம்மு காஷ்மீரை நோக்கி படையெடுத்தாங்க. இந்திய சுதந்திரத்திலேயே இதுவரைக்கும் இத்தனை மக்கள் போனதில்லை. அந்த அளவுக்கு மில்லியன் கணக்கான மக்கள் இப்பொழுது ஜம்மு காஷ்மீருக்கு டூரிசத்துக்கு போகிறாங்க, சுற்றுலாவுக்கு போகிறாங்க. அங்கே நாம் போய் அந்த மக்களுடைய சேவைகளை நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அது அங்கே இருக்கிற ஹோட்டலில் நாம் தங்குறதா இருக்கலாம், நாம் அங்கே இருக்கிற வண்டிகளுக்கு வாடகை கொடுக்குறோம், வாடகைக்கு ஆட்டோ எடுக்கிறோம், டாக்ஸி எடுக்கிறோம், இதெல்லாம் எடுக்கிறோம். அப்புறம் இப்போ ஸ்ரீநகர் போனோம், தால் லேக்குக்கு போனோம் அப்படின்னா போட்டில் போகிறோம், ஹவுஸ் போட் இருக்குது இல்லையா, ஹவுஸ் போட் எடுக்கிறோம், அவங்களுடைய கைவினை பொருட்களை வாங்குகிறோம், அவங்களுடைய ப்ரொடியூஸ் என்ன விவசாய பொருட்கள், அவங்களுடைய ஆப்பிள் ஆகட்டும், செர்ரி ஆகட்டும், இந்த பெரிஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை நாம் அங்கேருந்து வாங்கிட்டு வர்றோம். இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு வருவாயை ஈட்டி கொடுத்துருக்குது. அதனால் கடந்த சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே அபரிமிதமான டெவலப்மெண்ட்டு, பயங்கரமான டெவலப்மெண்ட் வச்சுக்கோங்களேன். அந்த மக்கள் இப்பொழுது பயங்கர செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. அந்த வளர்ச்சியை அந்த பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிற மக்கள் கண்கூடாக பார்க்குறாங்க. ஏன்னா காஷ்மீருங்கிறது ஒன்று தான், அதில் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சுருக்குது. இந்த காஷ்மீர் மக்கள் எல்லை தாண்டி கூட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிற வழக்கத்தை வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். அதனால் இவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லைக்கு அந்த பக்கமும், அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லைக்கு இந்த பக்கமும் இருக்கிறது சாதாரணமான விஷயம். அவங்க அடிக்கடி போயிட்டு வர்றதையும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அப்படி பாகிஸ்தான் பகுதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போகிற மக்கள் பார்க்குற இந்த வளர்ச்சி அப்படியே அங்கே போய் சொல்கிறாங்க, அங்கே போய் பாருங்கடா காஷ்மீரை என்னமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் மனசில் ஒரு சலனம் ஏற்படுது, ஒரு வருத்தம் ஏற்படுது. அதற்கு பிறகுதான் அங்கே வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிறத உணரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மக்கள். இதை எதிர்த்து தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற காஷ்மீர் மற்றும் கில்கித் பல்திஸ்தான் மக்கள் போராட ஆரம்பித்தாங்க. இவங்க போராட ஆரம்பித்தாங்களே, அந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத பாகிஸ்தான் என்ன பண்ணுது, அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கிற லோக்கல் பாடிஸ் இருக்கும் இல்லையா, பஞ்சாயத்து, இதுக்கெல்லாம் அதற்கான தேர்தல்களை எல்லாம் நிறுத்திவிட்டு எல்லாத்துக்கும் நாங்களே ஆள் போடுறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சிந்து மாகாணத்திலிருந்து ஆட்களை கொண்டு இறக்கி இருக்குது இந்த பதவிகளுக்கு. பாகிஸ்தான் இதுக்கெல்லாம் ஆட்களை நியமிக்கிறாங்க அப்படின்னோடனே கடுப்பாகிறாங்க அந்த மக்கள். அதுக்கு பிறகு போராட்டம் தீவிரமடையுது. போராட்டத்தை அடக்கிறதுக்காக பாகிஸ்தான் என்ன பண்ணுறான், இந்த கில்கித் பல்திஸ்தானுக்கும் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கும் அவன் சாப்பாடு பிற உணவுப் பொருட்களை அனுப்புறத கண்ட்ரோல் பண்ணுறாங்க முதல்ல. அதற்கு பிறகு கடந்த சில நாளில் அறவே நிறுத்துறாங்க. சோத்துக்கு வழி இல்லைன்னா இந்த மக்கள் அடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த பாகிஸ்தானுடைய கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கிறாங்க அந்த பகுதி மக்கள். அவங்க இப்போ தங்களுடைய நிலைப்பாட்டையே மாற்றிக்கிட்டு நாங்கள்லாம் இந்தியாவோட சேரதான் விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க.
அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்தியாவும் விரைவில் அந்த பகுதிகளை இந்தியாவோடு இணைத்து கொள்வதற்கு திட்டமிட்டு வருது அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது நண்பர்களே. கடந்த சில மாதங்களாகவே இதற்கான திட்டம் உருவாக்கப்படுது அப்படின்னும் சரியான நேரம் வரும்போது இந்தியா இதை செய்யும் அப்படின்னும் பாகிஸ்தானில் இந்த போராட்டங்கள் மேலும் அதிகரித்து பாகிஸ்தான்லேருந்து துண்டிக்கிற லெவலுக்கு இந்த பகுதிகள்லாம் போயிடுச்சு அப்படிங்கும்போது அப்பொழுது தான் அந்த மக்களுடைய மனநிலையும் இந்தியாவோடு இணைவதற்கு ஒரு இணக்கமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்தியா தற்போதையத்துக்கு ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திட்டம் ரெடி அப்படிங்கிறதான் நமக்கு கிடைத்த தகவல். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறீங்க. பை பாய்.